சுமார் 8 வருஷமா நடந்துட்டு இருந்த நடிகர் திலீப் குமார் பாலியல் வழக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு கேரளா உயர் நீதிமன்றத்துல இருந்து. ஒரு ஃபேமஸான நடிகைய கார்ல வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்காக மலையாள நடிகர் உட்பட 8 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இதுல டைரக்டர், ஆக்டர், டெக்னீசியன்னு 261 பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க. முதல்ல நடிகைக்கு ஆதரவா சொன்ன 28 பேர் பின்னாடி பிறல் சாட்சியா மாறி இருக்காங்க. குறிப்பா டைரக்டர் பாலச்சந்திரகுமார் சொன்ன சாட்சி தான் இப்போ திலீப் குமார் வெளியே வரதுக்கு காரணமாவே இருக்கு. ஆரம்பத்துல எல்லா விசாரணை முடிஞ்ச பிறகு கடைசியா டைரக்டர் பாலச்சந்திரகுமார்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அவர் சொன்ன சில விஷயம் தான் இந்த கேஸை திரும்பவும் விசாரிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு. அவருக்கு உடம்பு சரியில்லாத சூழ்நிலையிலையும் நேரா கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த கேஸ்ல டேர்னிங் பாயிண்டாவே இருந்திருக்கு. இப்போ முக்கியமான விஷயம் சொல்லணும்னா டைரக்டர் பாலச்சந்திரகுமார் உயிரோட இல்ல. நடிகர் திலீப் குமாரை தவிர இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட மத்த எல்லாருமே குற்றவாளிகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுக்கான தண்டனை வர 12ஆம் தேதி அறிவிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழக்குல இருந்து விடுதலையானதும் நான் தான் இந்த வழக்குல உண்மையான பாதிக்கப்பட்ட நபர்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் திலீப் குமார் விடுதலைக்கு மேல்முறையீடு செய்யப்படும்னு நடிகை தரப்பு சொல்லியிருக்கு. ஆரம்பத்துல ரொம்ப தீவிரமா பேசப்பட்ட இந்த வழக்கு இப்போ ஒண்ணுமே இல்லாம ஆகியிருக்கிறதுக்கும் சர்ச்சையும் தாண்டி மாத்தி சாட்சி சொன்ன 28 பேருக்கும் என்ன நடந்திருக்குன்னு நினைக்க வைக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி மேலும் செய்திகளை தெரிஞ்சுக்க தெற்கின் குரல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.